வணக்கம். இது கார்த்திகா ஹாபீஸ் சேனலுங்க. இந்த ஹாபீஸ் சேனலுக்கு நாங்கள் உங்களை தொடர்ந்து வரவேற்கிறோம். நாங்கள் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிற ரேர் காயின்ஸ், ஸ்டாம்ப்ஸ், கரன்சிஸ் அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஃபைவ் பைஸ் காயின் கொடுத்துருக்கான் பாருங்கள். இது வந்து நம்ம நாட்டு காயின் இது. இது பாருங்கள், டினாமினேஷன் வந்து 5ன்னு போட்டிருக்கு. நம்மளுடைய தேசிய சின்னம் இருக்குது. இதோடைய காயின் வெயிட் பார்த்தீங்கன்னா 1.03 கிராம்ஸ் அப்ராக்சிமேட் வெயிட் இது. இது காயின் பார்த்திங்கன்னா அலுமினியம் அலாய் காயின், அதாவது அலுமினியம் மெக்னீஷியமும் கலந்து அந்த மெட்டலில் செஞ்ச காயின் இது. இது பாருங்கள், பின்னாடி வந்து ஒரு வீடு தெரியுது பாருங்கள். வீடு ஒன்று ப்ளஸ் வந்து ஒரு கதிர் உடைய நெற்கதிராக இல்லை கோதுமை கதிராக தெரியல, அதோடைய அது ப்ளஸ் ஒரு வழி மாதிரி ஒரு படம் இருக்குது பாருங்கள். அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 1978 வந்து இந்த காயின் வெளியிட்டிருக்காங்க. ஃபுட் அண்ட் ஷெல்டர் ஃபார் ஆல் அப்படின்னு இதில் மென்ஷன் ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அதாவது உணவு உறைவிடம் கிடைக்கணும், அது சம்மந்தமாக வெளிவந்த கமெமரேட்டிவ் காயின் இது. இந்த காயின் வந்து ஒரு வேல்யூபிள் காயின். இது விலை பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து ஒரு 60 ரூபா 70 ரூபா அந்த மாதிரி விலை போகுது. நீங்கள் வந்து ஆன்லைன் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது வந்து வேறு ஒரு 5 காசு காயின் இது. இது பாருங்கள், 1994 வந்து வெளியே வந்திருக்கு. அந்த 1994 வருஷத்துக்கு கீழே வந்து ஒரு ஸ்டார் மார்க் இருக்குது. அப்படின்னா இது வந்து ஹைதராபாத் மின்ட் காயின். இதே மாதிரி நம்ம டினாமினேஷன் இருக்குது. இந்த காயின் பார்த்திங்கன்னா அலுமினியம் மெக்னீஷியம் கலந்த காயின் இது. பேக் சைடு பாருங்கள், நம்ம தேசிய சின்னம் இருக்குது. இந்தியான்னு சொல்லி நம்ம நாட்டுடைய பேர் ஹிந்திலையும் இங்கிலீஷும் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் எழுதியிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது வந்து ஒரு மெட்டல் காயின். இதுலேயும் பாருங்கள், இந்த காயின் வெளிவந்த ஆண்டு வந்து 1957 வந்திருக்கு. இது வந்து ஹைதராபாத் மின்ட் காயின். அது அந்த வருஷத்துக்கு கீழே வந்து ஸ்டார் மார்க் இருக்குது பாருங்கள். இது வந்து ருபேக்கு பீஸ்வா பாக் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் எழுதியிருக்கு பாருங்கள். அதாவது ஒரு ரூபாயில் 20 ஒரு பங்கு, அதான் 5 காசு அப்படிங்கிறத குறிக்கும் விதமாக இதில் வந்து அவங்க ஹிந்தியில் இருக்குது பாருங்கள். பின்புறம் நம்ம தேசிய சின்னம் இருக்குது. இப்போ இந்த காயின் வந்து புழக்கத்தில் இல்லை. இது வந்து காப்பர் நிக்கல் காயின். இது நம்ம பழசு காமிச்சது வந்து அலுமினியம் மெக்னீஷியம் கலந்த காயின். இது வந்து காப்பர் நிக்கல் காயின். இது அந்த காயினை விட வெயிட் ஜாஸ்தி. இதோடைய வெயிட்டு பார்த்திங்கன்னா 4 கிராம் இருக்குது வெயிட் இது. இதுக்கு முன்னாடி காமிச்சேன் பாருங்கள், அந்த 5 பைசா காயின். அதே மாதிரி காயின் தான் இதுவும். இது வந்து அலுமினியம் மெக்னீஷியம் காயின் இது. அது ஏற்கனவே காமிச்சது வந்து உங்களுக்கு வந்து காப்பர் நிக்கல் காயின். இது வந்து அலுமினியம் மெக்னீஷியம் கலந்த காயின் இது. இதுவும் அதே மாதிரி இருக்குது பாருங்கள். ருபேகா பீஸ்வா பாக்னு ஹிந்தியில் எழுதியிருக்கு பாருங்கள், தெளிவாக இருக்குது. அதுமாதிரி 5 பைசான்னு சொல்லி ஹிந்தியில் எழுதியிருக்காங்க. கீழே வந்து வருஷம் 1967 போட்டிருக்கு பாருங்கள். அதே மாதிரி அந்த வருஷத்துக்கு கீழே வந்து ஸ்டார் மார்க் இருக்குது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம தேசிய சின்னம் இருக்குது. சத்தியமேவ ஜெயதேன்னு சொல்லி கீழே எழுதியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த 4 காயினும் சேர்ந்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி காயின்ஸ்லாம் கூட நீங்கள் வந்து கலெக்ஷனில் சேர்க்கலாம். இதெல்லாம் வந்து நல்ல வேல்யூபிளான காயின்ஸ் தான். இப்போ இது ஒவ்வொரு காயினும் பார்த்திங்கன்னா விலை வந்து 60 ரூபா 70 ரூபா போகுது. அதே மாதிரி சில வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 150 ரூபா கூட போட்டிருக்காங்க. இது காயின்ஸ்லாம் நீங்கள் கலெக்ஷன் பண்ணி கூட நீங்கள் வந்து வெப்சைட்டில் வெளியிட்டு விற்கலாம். அல்லது காயின் எக்ஸிபிஷன் நடக்கும்போது அங்கே போய்ட்டு கூட நீங்கள் விற்கலாம். ஆனால் கலெக்ஷன் வந்து மொத்தமாக இருக்கணும். இந்த மாதிரி சின்னதாக இந்த மாதிரி ஒரு 4 காசு 5 காசு அந்த மாதிரி காயின்ஸ் இருந்தால் கூட இதுலேயே 5 காசுலேயே இன்னும் நிறைய வகைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மொத்தமாக கலெக்ஷன் பண்ணி கூட டிஸ்பிளே பண்ணி விற்கலாம். அல்லது நீங்கள் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கலாம். இது வந்து ஒரு நல்ல அசெட் தான். இதுவும் வருங்காலத்தில் இருந்தால் இன்னும் இதுக்கூட வேல்யூலாம் அதிகமாகிடும். மேலும் இந்த மாதிரி தகவலுக்கு தொடர்ந்து சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.